மார்வல் படங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா குழப்பமா இருக்கும். என்னன்னா, இந்த எர்த்து 616, எர்த்து 838, எர்த்து 199999 இதெல்லாம் என்ன, மார்வல்ல மொத்தம் எத்தனை எர்த் இருக்கு, இந்த மாதிரி குழப்பம் கண்டிப்பா இருக்கும். மார்வல் மல்டிவர்ஸ்ல ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒரு தனி எர்த் நம்பர் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்மளோட MCU யூனிவர்ஸ் எடுத்துக்கலாம். MCU யூனிவர்ஸ்க்கு எர்த்து 616 நேம் பண்ணிருக்காங்க. அதாவது அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தார், அவெஞ்சர்ஸ்ல இருந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வரைக்கும் நாம பார்த்த பெரும்பாலான MCU கதைகள் இந்த எர்த்தை சேர்ந்தவதான். ஆனா இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படத்துல MCU-ஓட எர்த்தை 199999 சொல்லியிருப்பாங்க. அதனால மார்வல் ஃபேன்ஸ் மத்தியில MCU எர்த் 616 இல்ல 199999 கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா நம்ம MCU சொன்னதான் எடுத்துக்கணும். MCU எர்த் 616 தான். அடுத்தது எர்த் 838. இது எந்த யூனிவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன் தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்துல நம்ம ஒரு இலுமினாட்டி டீமை பார்த்திருப்போம். அந்த யூனிவர்ஸ் எர்த் 838. இப்ப ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்க்கு போகலாம். இதுல ஆல்ரெடி இருக்கிற டாம் ஹாலண்டோட யூனிவர்ஸ் MCU தான், எர்த் 616. இது இல்லாம ரெண்டு ஸ்பைடர்மேன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபி மக்கியர் நடிச்ச ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜியோட யூனிவர்ஸ் எர்த் 96283. அடுத்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடிச்ச தி அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்க்கு எர்த் 120703 நேம் பண்ணிருக்காங்க. அதாவது டோபியோட ஸ்பைடர்மேனும் ஆண்ட்ரோட ஸ்பைடர்மேனும் ஒரே யூனிவர்ஸ் கிடையாது, ரெண்டுமே வேற வேற யூனிவர்சஸ். அதனாலதான் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மாதிரியான மல்டிவர்ஸ் கதைகள் ரொம்பவும் எக்ஸைட்டிங்கா ஆகிறதுக்கு இது முக்கிய காரணம். அடுத்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸ். ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸோட எக்ஸ்மேன் மூவிஸ், எக்ஸ்மேன், X2, லோகன், டெட்பூல் மாதிரியான படங்கள் எர்த் 10005 யூனிவர்ஸோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் இந்த படங்கள் மூலம் பிரபலமான மைல்ஸ் மொராலஸோட யூனிவர்ஸ் எர்த் 1610. இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிறதுக்கு நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் எர்த் 828. இது மட்டும் இல்லாம மார்வலோட பழைய ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எர்த் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிளேடோட யூனிவர்ஸ் எர்த் 26320. அதனால மார்வல் மல்டிவர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பில்டிங் அபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொரு எர்த்தும் ஒரு வீடு மாதிரி. ஒரு வீட்டுல நம்மளோட அவெஞ்சர்ஸும், இன்னொரு வீட்டுல டாபி மக்கியர் ஸ்பைடர்மேனும், இன்னொரு வீட்டுல ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனும், இன்னொரு வீட்டுல எக்ஸ்மேனும் இருக்காங்க. அதே மாதிரி மைல்ஸ் மொராலஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஒருத்தவங்களுக்கும் தனித்தனி கதைகள், தனித்தனி யூனிவர்ஸ் இருக்கு. மல்டிவர்ஸோட கதவுகள் திறந்துச்சு அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரே கதைக்குள்ள வர முடியும். அதனாலதான் மார்வலோட அடுத்த ப்ராஜெக்டான மல்டிவர்ஸ் ஸ்டோரிஸ் ஆன அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் படங்கள் மேல இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச மார்வல் கேரக்டர் எந்த எர்த்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி மார்வல் மல்டிவர்ஸ் பத்தின இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா இந்த ரீல் பெட்டி அப்படிங்கிற சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ.